தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்னங்க இதெல்லாம்? இது ஐடி மாதிரியா இருக்கு. அமைச்சர் வரும்போது கூட கிளீன் பண்ண மாட்டீங்களா? கடித்து கொட்டிய CV கணேசன் அரக்கோணம் ஆய்வில் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அமைந்துள்ளது புளியமங்கலம் கிராமம். இந்த பகுதியில் அரசு ITI தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த ITIயில் முதல்வராக இருப்பவர் சித்ரா. இங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்காக அவர்கள் தயார்படுத்தப்படுகின்றனர். தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் CV கணேசன் இந்த அரசு தொழிற்சாலை நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த மாணவ மாணவிகள் அமைச்சர் CV கணேசனை கைதட்டி வரவேற்றனர். இதையடுத்து அங்கிருந்த ITI முதல்வர் சித்ராவிடம் இந்த ITI எப்போது தொடங்கப்பட்டது, இங்கு எவ்வளவு மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள், இதன் செயல்பாடுகள் என்னென்ன போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது அந்த வளாகத்தின் தொடக்க பகுதியிலேயே குப்பை கூலங்களாக காட்சியளித்தது. அந்த வளாகத்தில் அங்கும் இங்குமாய் குப்பைகள், துடப்பங்கள் போன்றவை இருந்துள்ளது. மேலும் அங்குள்ள கழிவறைகளும் சரியாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் இதை பார்த்து கடுப்பான அமைச்சர் CV கணேசன் அங்கிருந்து ITI முதல்வர் சித்ராவிடம், என்னங்க இதெல்லாம், ஒரு அரசு ITI இப்படிதான் வச்சுப்பீங்களா? அமைச்சர் வர நாள்ல கூடவா சுத்தம் பண்ணாம வச்சிருப்பீங்க என கடித்து கொட்டினார். அப்போது அதற்கு பதிலளித்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் சுந்தரவள்ளி, ஆட்கள் பற்றாக்குறை காரணத்தால் தான் இதுபோன்று இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அதை ஏற்க மறுத்த அமைச்சர் CV கணேசன், இதுக்கெல்லாம் ITI முதல்வர் தான் பொறுப்பேற்க வேணும், தினமும் ITI வளாகத்தை சுத்தமா வச்சுக்கணும் என கராராக கூறினார். அதன் பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு பணிமனைகளுக்கும் சென்று சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் மாணவர்களிடம் கலந்துரையாடினார். மேலும் மாணவர்கள் சிலரிடம் ITI படித்தால் என்னென்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது என்று தெரியுமா என்றும் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பயிற்றுனர்கள் பாடம் எடுப்பதை மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்தவர்களிடம் அமைச்சர் CV கணேசன் பேசும்போது, தரமான பயிற்சியை கொடுத்து இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க செய்ய வேண்டும், நன்றாக படித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். இதையடுத்து அமைச்சர் CV கணேசன் அங்கிருந்து செல்லும் போது ITI முதல்வர் மற்றும் அலுவலர்கள் குழுவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தற்போது அரக்கோணத்தில் இருக்கும் அரசு ITIக்கு அமைச்சர் திடீரென ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மனிதர்கள் செய்யக்கூடிய பணிகளை உரிமையாளருக்கு அடுத்த இடத்து வரை உங்களை கொண்டு போவார். அதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு திறமை, முயற்சி, பயிற்சி இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய திட்டத்தை கொண்டு நிறைவேற்றிருக்கிறார். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வேலை கிடைக்காது, நடக்காது, முடியாது நினைக்க முடியும், நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள்லாம் மாணவர்கள் படிக்கணும். அதை படிப்பதற்கு அரசாங்கம் உதவியிருக்கு. படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்பினை கட்டாயமாக இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏதோ கூட சேர்த்து விட்டாங்க, டைம் போகுதுன்னா வேஸ்ட் பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது. அதுக்கு போயிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்தை போய் நிறைவேற்ற படிக்கல முடியல என்ன வேணும்? அக்கறையோட படித்தாலும் இருந்து வர முடியும். இப்படியெல்லாம் நல்லா படிக்கணும். தம்பி, அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா யாரையும்
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.